இந்த பைஅத்தை பொறுத்தவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் எடுக்க முடியும் என்கின்ற ஒரு பிழையான ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய அந்த வாதத்திற்கு அல் குர்ஆனின் வாயிலாகவோ அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லின் வாயிலாகவோ அவர்கள் எந்த ஒரு ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை. வெறுமனே தங்களுடைய மனோ இச்சையின் காரணமாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன அந்த விடயத்தை, அந்த பைஅத்தை நபியோடு மட்டும் குறிப்பாக்கி அவர்கள் நபியோடு முடித்து விடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அதே போன்று அல்லாஹ்வோ இது உங்களோடு முடிந்து விட்டது அல்லது இது என்னோடு முடிந்து விட்டது என்று யாருமே சொல்லவில்லை. அதற்குரிய எந்த ஒரு ஆதாரமும் அவர்களிடத்திலே இல்லை. வெறுமனே பொய்யான வாதங்களைத்தான் அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு எதற்காக அனுப்பியிருக்கிறான் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், எவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது. வதக்கரல்லாஹ கஸீரா, இன்னும் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் எவர்கள் நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்ற அடிப்படையில் எந்த எந்த வழிமுறைகளை அவர்கள் ஆரம்பித்தார்களோ, செய்து காட்டினார்களோ அவைகளெல்லாம் எங்களுக்கு முன்மாதிரிகள், அவைகளெல்லாம் எங்களுடைய வழிமுறைகள். அந்த முன்மாதிரிகளையும் வழிமுறைகளையும் நாங்கள் பின்பற்றுவோம். யார் சொன்னாலும் அதனை நாம் நிறுத்த மாட்டோம். சொல்லக்கூடியவர்கள் நபியோடு இது முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் அதற்குரிய ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். எப்படி 4 திருமணங்களுக்கு மேலால் திருமணம் முடிப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்துவிட்டு, ஹாஸத்தன் லக, நபியே இது உங்களுக்கு மாத்திரம்தான் உரித்தானது, வேறு யாருக்கும் இது உரித்தானது அல்ல என்று அல்லாஹ் தஆலா சொன்னானோ, அதே போன்று இந்த பைஅத்துக்கு எங்காவது அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறானா அதற்குரிய ஆதாரத்தை அவர்கள் முன்வைத்தால் இன்றே அதிலிருந்து நாங்கள் வாபஸ் வாங்குவதற்கும் தயாராக இருக்கிறோம். ஆனால் அப்படி எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்களால் இன்று வரைக்கும் முன்வைக்க முடியவில்லை. ஆனால் நாங்கள் ஹதீஸ்களிலே தேடுகின்ற பொழுது இன்னும் அதிகமான ஹதீஸ்கள் தான் எங்களுக்கு இந்த பைஅத் தொடர்பாக கிடைக்கிறதே ஒழிய அதனை இல்லாமலாக்கக்கூடிய, தகர்க்கக்கூடிய எந்த ஒரு ஹதீஸையும் எங்களால் காண முடியவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு சில ஹதீஸ்களை இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய இந்த இஸ்லாத்திலே ஒரு உறுதி ஏற்படுத்துவதற்காகவும், அதே போன்று இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த இடத்திலே சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். எனவே இந்த பைஅத்தை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் அது உரித்தானது என்றால் அந்த பைஅத் நுபுவத்துக்கானதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்யக்கூடிய அந்த சஹாபாக்கள், அதே போன்று பைஅத் வாங்கக்கூடிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பைஅத்தை நான் என்னுடைய நுபுவத்திற்காக வாங்குகின்றேன் என்றோ அல்லது இந்த பைஅத்தை உங்களுடைய நுபுவத்துக்காக நாங்கள் கொடுக்கிறோம் என்றோ அவர்கள் சொல்லவில்லை. மாறாக இந்த பைஅத் சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எதற்காக செய்தார்கள் என்றால் இஸ்லாத்திலே நுழைவதற்காகத்தான் செய்தார்கள் என்பதற்குரிய ஒரு சில முக்கியமான ஆதாரங்களை இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம். சுனன் நசாயி என்ற கிரந்தத்திலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் 4177வது இலக்கத்திலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுபாயிஉ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் பைஅத் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நான் வந்தேன். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன் அல்லாஹ்வின் தூதரே, உப்சுத் யதக ஹத்தா உபாயிஅக, உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள், நான் உங்களிடத்திலே பைஅத் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். வஷ்தரத அலைய, எனக்கு ஒரு சில நிபந்தனைகளை போட்டார்கள். ஃபஅஷ்தரித் அலைய ஃபஷ்தரித் அலைய, ஜரீர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே அந்த உடன்படிக்கையிலே நீங்கள் நிபந்தனை போடுங்கள், ஃபஅன்த ஆலம், நீங்கள் தான் அந்த நிபந்தனைகளை மிகவும் அறிந்தவர்கள் என்று சொன்னேன் என்று ஜரீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன என்ன நிபந்தனைகளை போட்டார்கள் என்பது சம்பந்தமாக புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸை பிறகு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். அதே போன்று ஸஹீஹுல் புகாரியிலே இது சம்பந்தமான இன்னொரு அறிவிப்பில் ஃபஇன்னி அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜரீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னேன்,
குல்து உபாயிஉக அலல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நான் உங்களிடத்திலே பைஅத் செய்ய போகிறேன் என்று சொன்னேன் என்று ஜரீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது இஸ்லாத்திற்காகத்தான் பைஅத் என்பதை காட்டக்கூடிய ஒரு முதலாவது ஆதாரம்.